என்ன பார்க்குறீர்கள்? அக்குட்டியும் பிச்சுமணியும். மெல்பர்னுடைய காலநிலை என்ன சொல்லுது? மனுஷன் குளிர்க்க போய் படுற பாடு தெரியுமா உனக்கு? போற வார இடம் எல்லாத்துலயும் நோட் பண்ணும். எல்லா சமூகத்திலயும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. எங்களோட வீட்டுல கல்லறி சரிங்களா? உங்களுக்கு இதுவும் கேட்டிருக்கும், இதை கட் பண்ணா போடுங்க. இன்னும் முழிக்க வேணான்னு சொன்னாங்க. என்ன போய் காட்டலாம்? என்ன பார்க்குறீர்கள்? உண்மையில் இந்த மெல்பர்னில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ராவில் படுக்க போகும் முதல் ஒருக்கா எங்கடா அந்த யாழ்ப்பாணத்து வாசனையை வீசி ஒரு நகைச்சுவையை கேட்டுட்டு மனம் சாந்தி அடைஞ்சு படுக்கணுமெண்டா எல்லாரும், நான் மட்டும் இல்லை நீங்களும் தான், எல்லாரும் எதை பார்ப்போம்? அக்குட்டியும் பிச்சுமணியும். அவைன்ற அந்த நகைச்சுவையை கேட்டுட்டு படுத்தா தான் நித்திர வரும். அப்படியானவையோட கதைக்க கிடைச்சா இன்னொரு சந்தோஷம். அதைத்தான் நான் மட்டும் இல்லை நீங்களும் சேர்ந்து தான் கதைக்க போறீர்கள். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கு? மெல்பர்னுக்கு வந்திருக்கிறீர்கள். மெல்பர்னுடைய காலநிலை என்ன சொல்லுது உங்களை? இல்லை, எங்களுக்கு இது புதுசு தான். ஆனால் நல்லா இருக்குது. ஆகலம் குளிரண்டில் ஒரு இதமான குளிரோடு இருக்குது. எங்களுக்கு தான் சிலவோட அந்த வெதர்கள் ஒத்து வரையில் மற்றபடி ஓகே, நல்லா இருக்குடா. நல்லா இருக்குது. ஓகே. ஆனால் உங்களை வந்து சுலக்ஷன்ன்றதை விட உங்களை வந்து அக்குட்டியாக தான் தெரியும். அதான். ஆனால் உங்களோட உண்மையான பேர் விட ஆனால் அக்குட்டி நல்லா இருக்கு. சரி, உங்களோட பேர்? என் பேர் கஜன். நானா பிச்சுமணி என்று தான் தெரியும். என்று இதனோட அவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நாங்கள் அக்குட்டி பிச்சுமணி. எப்படி இந்த ஒரு பேர் வந்தது? இந்த உருவாக்கம் என்ன? இல்லை, ஆரம்பத்தில் ஒரு ஊடகத்தில் வேலை செய்ய நான் நிகழ்ச்சி ஒன்று செய்து கொண்டிருந்தேன் நான். அதில் என்னுடைய பேர் ஏற்கனவே நான் வைக்கப்படுவேன். அது வந்து இப்போ எதேர்ச்சியாக வைக்கப்பட்டதான். இப்போ ஒரு நாடகம் காணொலி ஆக்கிக்க அக்குட்டி என்ன எனக்கு வச்ச விட அதை அப்படியே படிஞ்சிட்டுது. பிறகு வந்து நாங்கள் தனியாக செய்து அக்குட்டி பிச்சுமணி என்று சொன்ன செய்ய நான் கையனையும் சேர்த்து செய்ய ஆரம்பிக்க நாங்கள் பொது வழியில் விட்டு நாங்கள் ஒரு பேர் ஒன்று தேவை. அந்த பேர் நீங்கள் விரும்பின பேரை சொல்லுங்கன்னு சொல்லிக்க. அப்போ இவற்ற நண்பர்களும் இங்கே நம்ம எல்லாரும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார்கள் எல்லாம் பதிவு செய்ய நிறைய பேர் போட்டிருந்தேன். யாழ்ப்பாணத்து பேச்சு மொழியில் இருக்கிற பழைய பேர்களெல்லாம் போட்டிருந்தேன். அதில் இருந்து இந்த பிச்சுமணி வந்து ஒன்று அப்போக்கு அந்த நேசமணியின் ட்ரெண்டிங்கில் இருந்து அந்த ஆணியை பிடுங்க வேணாம். அது கிளிக்கான பிச்சுமணி என்ற பேர் வந்து கனவேர் போடுறோம். அதையும் சேர்த்து நாங்கள் எங்களுக்கு செட் ஆயிடுச்சு அக்குட்டி பிச்சுமணி அப்படி என்ன. நிச்சயமா. என்னன்னு சொன்னால் இப்போ மரிக்கார் ராமதாஸ் அப்புக்குட்டி என்று வச்சது அப்புறம் அந்த காலத்தோட ஒரு முன்னோட்டமா நீங்கள் இப்போ அக்குட்டி பிச்சுமணி என்று வரைக்கும் அது ஒரு நல்ல சுவாரஸ்யமா. சரி, எப்படி உங்களுக்கு இந்த அதாவது என்னன்னு சொன்னால் இப்போ நாடகத்துறை, இந்த கலைத்துறை என்றது இப்போ இலங்கையின் பார்வையில் ஒரு சவாலான ஒரு விடயமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் வருவாய் நிலையாக இருக்காது, அப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்க எப்படி நீங்கள் இந்த துறையில் செல்ல வேணும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி இதில்? எங்களுக்கு இப்போ நான் இது டிஜிட்டலில் வந்த அப்புறம் எங்களை அக்குட்டி பிச்சுமணியா தெரியுது. ஆனால் நான் நீண்ட காலம் எடுத்து நான் 6ஆம் ஆண்டுலேருந்து நாடகத்துறையில் இருக்கிறேன். 2009 காலப்பகுதியிலேருந்து ஒரு யாழ்ப்பாண அணைக்கலைக்கழகம் என்று சொல்லி இப்போ ஏடிஏன்னு சொல்லப்படுற தர்மாசருங்களை என்கிற ஒரு நாடக இதில் வந்து நீண்ட காலமாக இருக்கிறோம். அதில் கயனம் வந்து 2015 ஜாயின் பண்ணி கயனப்போ ஏற்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஜாயின் பண்ணி அப்போ நானும் வந்து நீண்ட காலமாக இப்போ எங்களோட தர்மாசருங்களை அந்த நாடக குழுவில் வந்து பல நாடகங்களை செய்திருக்கிறோம். மேடு நாடகங்கள், சீட் ட்ராமாவில் அதெல்லாம் செய்திருக்கிறோம். அப்போ அதே மாதிரி பல நாடக குழுக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் தமிழ் பிரதேசங்களும் இருக்குது. இப்போ அப்படி தான் நாங்கள் வந்தேன். பிறகு வந்து நான் ஒரு ஊடகத்தில் வேலை சொன்னதுன்னா அதுக்கு பிறகு வந்து இந்த யூடியூப்கள் அந்த டிஜிட்டல் மீடியா வளர்ந்து கொண்டு வரைக்க நாங்களும் யோசிச்சோம். அப்படி அந்த பின்ன கதையில் இருக்குதானே, பின்னேரம்பள்ளியை சந்திச்சு ஒரு 4 பேர் சந்திச்சா அப்படித்தான் அதை நாங்கள் ஆரம்பிச்சது. சந்திச்சு இங்கே நடக்கிற செய்திகள் எங்களை என்ன சொல்றது செய்திகளாக கடந்து போகிறோம் தானே சில விஷயத்தை. இப்போ காணொலியாக போட்டால் அது இன்னும் கொஞ்சம் ஒரு 5 விதமாச்சு நகைச்சுவை காப்பால சிந்திப்பாங்கன்னு நிச்சயம். அதாவது அந்த உண்மையாக ஒரு சமூகத்துக்கு எப்படி ஒரு கலைஞர்கள் உண்மையான திறமை வெளிப்பாடுன்னா அந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை வெளிக்கொண்டறோம். அதை நீங்கள் அந்த நகைச்சுவை வடிவத்தில் செய்கிறது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் இது நடக்குதுன்னா அதுக்குரிய ஒரு வகையில் உங்களோட ஒரு வெளியீடு இருக்கும். அப்போ அது நீங்கள் எப்படி சரி இப்போ அடுத்தது என்ன நான் யோசிச்சேன்னா எப்படி நீங்கள் இதை ஆக்குறீங்களா? அப்படி ஒரு பிரச்சனையை வச்சு எப்படி அந்த படிமுறை எப்படி நடக்கிறது உங்கள்கிட்ட? அது எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால் அதை என்ன ஒரு ஸ்டோரியாக ஆக்கலாம். இப்போ எங்களுக்கு இவ்வளோ எங்களோட அனுபவத்திலையும் இருக்கும். இப்போ இவர் ஒரு அனுபவத்தை கொண்டு வருவாங்க, எங்களோட வேலை செய்கிறாக்கெல்லாம் வந்து சொல்லிவிடும். பட் போகிற வார இடம் எல்லாத்துலேயும் நோட் பண்ணுவோம், செய்திகளையும் நோட் பண்ணுவோம், நாங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு பெரும்பாலும் எங்களோட வாழ்க்கையோட இருக்கிற விஷயங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை சமூகத்தில் நடக்கிற விஷயங்களையும் எடுத்து அதை ஒரு செய்தி வந்தால் ஸ்டோரி ஆக்கும். அதுண்டா சரி. எப்படியாவது உங்களோட மனைவியின் குரலை தான் கேட்டிருக்கேன். மனைவியை நீங்கள் காட்டுறது குறவே என்ன. ஆனால் உங்களோட மகளும் இதில் வந்து மகளில் மருமகள் மருமகள் அவவையும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. சரி, இப்போ நீங்கள் எப்படி அந்த நகைச்சுவை பாங்க அதுக்குள்ளே தெளிக்கணும் என்றால் எப்படி அதை கொண்டு வர நீங்கள் உங்களோட சில இடங்களில் பார்த்துருக்கேன். இப்போ அந்த கடையொன்றில் சாமான் வாங்க வந்தால் நீங்கள் அந்த கடையில் வரான்னு சொல்லி அந்த சில விஷயங்களை அப்படியே செய்யக்க அது ஒரு எதேர்ச்சியாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் முதலே ஒரு ஒத்திகை ஒன்று பார்த்து செய்கிறதா இல்லை என்ன மாதிரி?
இதில் வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலே இப்போ இந்த என்ன விஷயம் என்ன கண்டென்ட் கதைக்க போகிறோம்ன்றதை முதலே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் ஒன்று செய்வோம். நாங்கள் அதை வந்து அந்த ஸ்க்ரீனில் என்னென்னு காட்ட போகிறோம். அதில் ஆரம்பம் அப்படி இருக்கும், இடைக்குள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் கதைக்கணும், கடைசி அதில் முடிவு எப்படி இருக்கும், எந்த இடத்துல ட்விஸ்ட் கொடுக்க வேணும், கடைசியில் என்ன கொடுப்போம், இடையில என்ன கொடுப்போம், அதெல்லாம் முதல் கிளியராக கதைச்சு போடுவோம். கதைச்சதுக்கு பிறகு என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா அதிൻ്റെ ஓர்டரை ஒரு ரன்னப்பாக நாங்கள் கதைச்சு பார்ப்போம், ரிஹர்சல் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருப்போம். அதில் வந்து இப்போ நான் எனக்கான பாயிண்ட்ஸ் என்னென்ன கதைக்க போகிறேன், இவர் அதுக்கு எதிராகவோ அல்லது அதோட சம்மந்தமாக இவர்கிட்ட கேரக்டருக்கு என்னென்ன வரப்போகுது எல்லாத்தையும் நாங்கள் முன்னுக்கே ரிஹர்சல் பண்ணிடுவோம். அதுக்கு ஓர்டராக எடுப்போம். சில விளக்கு நாங்கள் அதில் ஏதாவது பிழைக்குது அல்லது நாங்கள் இப்போ ஒரு ட்ரக் மாதிரி இன்னொன்றுக்கு போகிறோம்னா சில விட திருப்பி ரிப்பீட்டில் வரும். கூட எங்கட இது பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்லேயே நிறைய வீடியோக்களை எடுத்திருக்கிறோம். அந்த கட் வார வீடியோக்கள் வந்து மிக குறைவு. அப்படி அந்த லைனை எடுக்கிற வேணுமென்றதுக்காகவே அதுக்கான அந்த ரிஹர்சல்கள் நிறைய திருப்பி அப்போ நீங்கள் இப்போ எடுத்து நிறைய கட் எடுத்து அதில் நல்லதை எடுக்கிறத விட நீங்கள் ஒரு தொடங்கினால் அப்படியே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறத தான் நாங்கள் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ண வழிக்கிட்டோம். ஸ்டார்ட்டில் நாங்கள் அப்படி தான் ரன் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எங்களோட இப்போ அதுவும் பேசிக்காக அந்த முதல் நாங்கள் ஒரு சண்டே ஷோ ஒன்று ஒரு ட்ராமா செஞ்சாங்க. அது வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்படியே தொடர்ந்து போகும். அதில் தனி நடிப்பு சேர்ந்து நடிப்பு எல்லாம். அப்போ நாங்கள் அதில் இருந்து வந்து எங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்தபடியால் இந்த எபிசோட தொடங்கலையும் ஸ்டார்ட்ல முதல் வந்ததெல்லாம் அந்த தேங்காய் கல்லன் அந்த பக்கத்து விட்டு அந்த இதெல்லாம் எல்லாமே ஒரே ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா 15-20 நிமிஷங்கான ஒரே பிரேம்லேயே அப்படியே நாடா மாதிரி ஃபுல்லாக நடிச்சு முடிப்போம். அது ஒரு ஸ்டைல், ஒரு யூனிக் ஆயிட்டுது. அது வந்து மற்ற இடங்கள்ல இல்லாம நாங்களே மாதிரி கட் பண்ணி போனா சில விட அது மக்களோட ஒன்றி அப்படி நாங்கள் நினைக்கிறோம். உண்மை அந்த லீனியர் எடிட்டிங் அந்த லீனியர் கேமரான்னு சொல்லுவாங்களா, அதை ஒரே தொடர்ச்சியாக இயங்கி கொண்டு இருக்கு. அதனால அப்போ அப்படித்தான் நீங்கள் உங்களோட ஒரு ஆக்கங்களும் வந்து கொண்டு எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. தேவைப்பட்ட சில மாற்றங்களை செய்து கொண்டு வாரம் இல்லை, அப்படி முழுமையாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கூடுதலான பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நான் இப்போ கட் பண்ணால் அதில் ரியாக்ஷன் எல்லாம் போயிடும்ன்ற யோசிச்சு நிச்சயமா. இப்போ உங்களோட குழு எத்தனை பேர் இப்போ தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கணும் அப்படி என்று 5 பேர் இருக்கணும். சில பேர் வந்து சின்ன சின்ன கட்டங்களை தேவைப்பட்ட நண்பர்களை எடுத்து சேர்த்துக்கொள்வீங்களோ? அப்போ இப்போ நீங்கள் மற்றது இப்போவும் போட்டுக்கொண்டு இன்னும் வந்து கொண்டு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு செய்து போட்டு வாரீங்களோ அல்லது அல்ல இந்த முறைக்கு மட்டும் அப்படி இப்போ மெல்பர்ன் வாரவடியால் நீங்கள் ஏற்கனவே செய்து கொடுத்து மெல்பர்ன் வாரவடியாக தான் இது செய்து வச்சுட்டு இப்போ செய்துட்டு வந்தேன். இல்லாட்டி நாங்கள் ரெண்டிங்கான விஷயங்கள் கட்டாயம் அது பூத்தி இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு சில ரன் ஆர்டர் வச்சுருக்கிறோம். அதில் குறிப்பாக மாமா மருமகன் என்ற ஒரு தொடர் வந்து ஒரு 10-15 எபிசோடு கிட்ட போனாங்க. அதில் ஒரு பாட்டு ஒன்று போட்டு அந்த எபிசோட் ஃபுல்லாக போனது. அதே மாதிரி அப்பா மகன் இருக்குது, கள்ளுக்கடை, அத்தான் மச்சான், பக்கத்து வீட்டு சண்டை, இதெல்லாம் ஒரு ஓடர். இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து அப்பா மகன்ல ஒரு இது பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு இருந்த அதிண்ட லைன் அப் தெரிஞ்சாக்களுக்கு இன்னும் கூட அதோட அந்த தொடர்ச்சி விளங்கும். அப்போ அதுகளை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இந்த விஷயம் இப்போ நடக்கிற ஒரு விஷயம் அதுகள் வந்து ஒரு சில வேளை குறைவாக இருக்கும். பாருங்க இப்போ இந்த டைமில் ஒரு ட்ரெண்டிங் கொண்டு இல்லாமல் இருக்கிற எம்டியான டைம்ல அதெல்லாம் போட்டு நிரப்புவோம். ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்பா மகன் பாருன்னா அந்த அப்பா மகன்ல அந்த கிழமையில என்ன விஷயங்கள் பிரச்சனையா இருக்கோ அதுகளை அதுக்கு பூத்தி கொள்ளுவோம். இப்போ சாதாரணமாக அப்பா அம்மா சண்டையா இருக்காமல் அதுக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு எதுவும் ஒரு சோசியல் மீடியாவில் எதுவும் பிரச்சனையா இருக்குது, தற்கொலை கூடுதலாக இருக்குன்னா அதை அதுக்கு பூத்தி கொள்ளுவோம். உதாரணத்துக்கு சொல்லுவோம். சரி இப்போ நீங்கள் வந்து என்னட்டு சொன்னால் உங்களோட இந்த கலைஞர் ஆக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் உங்களுக்கு சவால் கொடுத்த விடயங்கள் என்று சொன்னால் என்னவா இருக்கும்? சவால்னா இது கிட்டத்தட்ட ஒரு கத்தியில் நடக்கிற மாதிரி தான். நாங்கள் என்ன சொல்றது, நகைச்சுவைன்றது ஒரு தரம் தாக்காமலும் செய்ய முடியாது, எங்களோட மக்கள் யாருக்கு தாக்கமுன்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் எல்லா சமூகத்திலையும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இப்போ நாங்கள் பொதுமையாக தான் எடுத்து செய்வோம். அது சில பேர் தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொண்டா எங்களோட வீட்டில் சரி கல்லறி தான் அப்படியான விஷயங்கள் இருக்குது. மற்ற யாரும் சில பேர் வந்து அந்த என்ன சொல்ற எங்கேயும் தெரியாது ஒரு 1-2 ஒரு என்ன சொல்ற முள்ளுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படியான விமர்சனங்கள் ஏதாவது வந்து பொதுவாக குறைவாக வந்திருக்கு. கத்தியில் நடக்கிற ஆனால் 1-2 வந்திருக்கு. சில இதுகள் கமெண்ட்ஸ்லேயே அந்த சில இதுகளில் வந்திருக்குது. நாங்கள் எங்களுக்கு அதில் ஏதாவது இப்போ சொல்கிற விஷயங்கள்ல இருந்து நாங்கள் எங்களை ஏதாவது மாற்றிக்கொள்ளணும், ஏதாவது நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். சில ஒரு மாதிரியான கமெண்ட்கள் எல்லாம் நாங்கள் அப்படி விட்டு சில பேர் எடுத்தாலும் திருப்திப்படுத்தலாம்.
சரி, எந்த நாட்டுல உங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்குன்னு சொல்லலாம்? இல்ல நாங்கள் இவ்வளவு நாளும் லண்டன் கனடான்னு நச்சு கொண்டு வந்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியா வந்து இங்கேயும் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்ல முடியல, கணிக்கையிலான இருக்கு. அந்த நாட்டுக்கு போனா பொதுவா புலம்பெயர்வுன்னு சொல்லலாம். தெரியும். அப்படி பார்க்க பொதுவா புலம்பெயர்வுகள்ல இருந்து நிறைய பேர் எங்கட அங்க வந்து சந்திக்கிறாக்களை வச்சு தான் நாங்கள் அப்படி யோசிச்சாங்க. ஏன்னா கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எங்களை பார்க்கணும். ஆனா நாங்கள் நினைக்கிறது அப்படி நினைச்சு கொள்றோம். நான் சிலது உங்களோட அந்த நாடகங்களில் பார்த்தது என்ன சொன்னால், அதை வெளிநாட்டு பிரச்சனையையும் நீங்கள் அழகாக கொண்டு வரீங்க. உண்மையாக வெளிநாட்டில் வர்றாக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை கொண்டு வரீங்க. அது எப்படி உங்களுக்கு, நீங்கள் யாரும் போய் வந்தாக்கள்கிட்ட அறிஞ்சா அல்லது என்ன மாதிரி அந்த விடயங்களை நீங்கள் என்ன சொல்கிறோம், ரகசியம் நினச்சிட்டு. ஆனால் இல்லை, எங்களோட பழக்கம் என்ன சொன்னால், இப்போ எங்களோட அனுபவத்தை வச்சுக்கொண்டு நான் எல்லா இடத்தையும் பார்த்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். டைரி ஒன்றில் எங்கெங்கே என்ன நடக்குது, என்னென்னத்தை கொண்டு வரணும். இப்போ உலகாலம் இடப்பெயர்வுல இருந்து எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்ச வழிகள், கண்ணால் பார்க்கறது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, வாரம் சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் நடக்குது, சமூகத்தில் நடக்குது, எல்லாத்தையுமே பார்ப்போம். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு இப்போ நாங்கள் கட்டாயம் வெளிநாடு இல்லை, எங்களோட ஊர்லேயும் நடக்கிற விஷயங்களையும் காட்சிப்படுத்துகிறோம். அதில் வெளிநாட்டில் இருக்க இப்போ அதில் டீட்டெயிலான ஒர்க் எடுப்போம். லண்டன் எடுத்தால் லண்டனுக்கு என்னத்தை புகுத்தணும் நோட் பண்ணுவோம். இல்லை, அது மிகச் சிறப்பாக இருந்தது. அதான் அங்கே போய் வந்து ஒரு அனுபவம் இருந்தால் சொல்கிற மாதிரி ஆன விஷயங்களாக இருந்தது. அப்போ நான் நினைக்கிறேன் மெல்பர்ன் விஷயங்களும் ஆஸ்திரேலியா விஷயங்களும் வரும் போல அடக்கு இனி தொடர்ச்சியா இல்லை என்ற இருக்கலாம். கள்ளு தவிர என்ன, கள்ளு தவிர நாங்கள் குடிக்கிறேன். ஆனால் கள்ளு தவிர அந்த விஷயங்களை தான் வைப்போம். அது சரி, அது அந்த மிக தெளிவாக வரியில் இருக்கிற மாதிரி தவறணையில் 2 சண்டை பிடிச்சா என்ன செய்வாங்க, அதெல்லாம் வந்து நான் கற்பனையாக செய்து இப்போ ஊரில் நடமாடுறத பார்க்குறதானே எல்லாத்தையும். அதான் நீங்கள் அதை உன்னிப்பாக அதை கவனிக்க. இப்போ உங்களோட முழு நேர தொழிலுமே இப்போ நாடகம் இந்த மாதிரி கலைஞர்களாகத்தான் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் படமும் நடிச்சிருக்கிறீங்கள். என்ன கிட்டடியில் ஒரு தமிழ் படம். அது பற்றி அனுபவத்தை இருக்க சொல்லுங்க. படங்கள் ஸ்டார்ட்லேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறோம். ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கிறோம். இந்த காணொலி பாடல்கள், உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருக்கிறோம். அதை விட முழுநீள திரைப்படங்கள்லேயும் சின்ன சின்ன கேரக்டர்கள்லாம் நடிச்சிருக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு வானரம் என்ற ஒரு முழுநீள திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறேன். அந்த படத்தில் ஒரு கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேன். அந்த கதையின் மெயின் கேரக்டராகவே நடிச்சிருக்கிறோம். அதில் ஒர்க் போய்கொண்டு இருக்குது. இப்போ வார மாதம் அடுத்த மாதங்களில் திரையரங்குகளில் படம் வரும் வழியா. என்னென்று சொன்னால், அண்மையில் வேறே ஒரு திரைப்படம் மெல்பர்னில் வர்றதுக்கும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீங்கள். அதை என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கையில். ஆனால் உங்களோட படங்கள் மெல்பர்னுக்கும் வர வேணுமென்றது எங்களோட ஒரு விருப்பமும். ஏனென்றால் போய் உங்களோட திரையரங்குகளையும் பார்க்க வேணுமென்றது. சரி, இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால், ஒரு இலகுவான கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? சாப்பாடுன்னா உண்மையாகவே என்னை பொறுத்தவரையில் எனக்கு புட்டு தான் பிடிக்கும். புட்டுக்கு என்ன இல்லை, புட்டோட நெத்தலி கருவாடு, ஆட்டிறைச்சி கறி. ஆட்டிறைச்சி கறியும் புட்டு மண்டால் அது சொல்ல தேவை. என்ன, நான் கடையில் சாப்பிட்டாலும் வீட்டில் அம்மாக்கள் வீட்டுக்கார செய்கிற மாதிரி வேற அது என்ன. எனக்கு சிக்கன் பிடிக்கும். அது என்னத்தோட சாப்பிட்டாலும் விருப்பமாக இருக்கும். கிச்சனுக்குள்ள இருந்து சிக்கனை சாப்பிட்றது பிடிக்கும். இருந்தாலும் சட்டியில் வச்சுட்டு அப்போ அதோட சிக்கனோட சேர்த்து கோழிக்கறியோட என்ன சோறோட சாப்பிட்ற இடியப்பமா புட்டா? இடியப்பம் புட்டு கூட விருப்பம். குழல் புட்டு. கடல் உணவுகளில் ஏதாவது விருப்பங்கள்? கடல் உணவு எல்லாமே சார் என்ன சொல்கிறது, நாங்கள் இருக்கிற பக்கங்களும் கடல் வளத்துக்கு பஞ்சமே இல்லை. பொதுவாக எங்களோட தமிழ் பேசுங்கள் அதுக்கு பஞ்சம் இல்லை. இறால், நண்டுகள் எல்லாமே சாப்பிடலாம். சரி, இப்போ நீங்கள் மெல்பர்னுக்கு வந்துட்டீங்களா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டீங்க. இனி என்ன நாட்டுக்கு நாங்கள் போக வேணும் என்று விரும்புகிறீங்க? இல்லை, நாங்கள் என்ன சொன்னால், இப்போ எங்களோட தமிழர் எங்களோட நிகழ்ச்சியில் பார்க்குற இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். பெரும்பாலும் இப்போ லண்டன் கனடாவாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம். எங்களோட நேரில் போய் இப்போ நாங்களே சொல்கிறோம், எங்கள் நாடகத்தாலே இப்படி செய்ய முடியும், இவ்வளோத்துக்கு வந்திருக்கேன் தானே. அப்போ இனியும் நேரடியில் போய் நகைச்சுவையில் கொடுக்கணுன்றதில் ஆசைப்படுறோம். நிச்சயமாக. உண்மையில் நான் இந்த தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு யாழ்ப்பாண மண் வாசனையை ஒரு காதில் கேட்டுட்டு நுகர்ந்துட்டு நாங்கள் படுக்கணுமெண்டா என்ன மாதிரி பல பேர் உங்களோட நகைச்சுவையை கேட்டுட்டு தான் படுக்கிறார். இது நான் உங்களை முன்னுக்கு வச்சு கொண்டு சொல்லல. நான் நேர அண்டை முந்தி கண்டு இருக்க போதும் நான் அதை தான் சொன்னேன். சின்னாக்கள் கூட இப்போ பேச்சு மொழியெல்லாம் சில விஷயங்கள் அறிய கொண்டு போகுது. எங்களை கண்டுட்டு வெளிநாட்டு பிள்ளைகளே எங்களை வீட்டில் சந்திக்க வராக்கல கண்ணோடனே கிரந்தம் பிடிச்சவன், பரதேசி அப்படியான வேர்ட்ஸ் சொல்லினேன். இப்போ அதெல்லாம் அந்த நான் இப்போ சொல்லாட்டியும் கூட எங்களோட பேச்சு மொழியில் சாதாரணமாக இருக்கு. இப்போ பன்னாடை இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சாதாரணமாக இருந்த விஷயங்கள். விசர்கதை நாங்களா டீசென்ட்டுக்கான சொல்லாம விட்டு கொண்டு போறோம். ஆனா இதெல்லாம் பேச்சு மொழியில இருக்கு. ஒவ்வொரு ஊர் வழியும் ஒவ்வொரு பேச்சு மொழியில. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த எடுக்கிற அந்த காட்சியும் படுத்தலும் வந்து அழகா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்படியான ஒரு கதை வரைக்க அது எங்களுக்கு இன்னும் அந்த கண்முன்னே ஒரு தரிசிக்கிற மாதிரியான ஒரு அந்த அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சவால் ஒன்று வைக்கலாம்னு இருக்கு.
என்னன்னு சொன்னால் நாங்கள் முன்னேற்பாடு இல்லை. ஆனால் இப்போ வந்து நிறைய பாடசாலைகள் வந்து ஒன்று கூடல்கள் நடத்தி கொண்டிருக்கு. மற்றது பாடசாலைகளுக்கு வந்து ஆக்கள் பணம் சேர்க்கிறது, பழைய மாணவர்களாக சேர்க்கிறது ஒரு விடயமாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் பணம் சேர்க்கிறதுக்கு ஒரு பாடசாலையில் ஒரு பழைய மாணவர் உறுப்பினராக பணம் ஒரு 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 திட்டத்துக்கு சேர்க்கிறதுக்கு வாருங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த பணம் சேர்க்கிற முயற்சியில் விருப்பம் இல்லை. இதை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு நாடகமாக நடிப்பீங்களா? இதுக்கு நாங்கள் முன்னேற்பாடு ஒன்றுமே செய்யலை. இப்போ தான் நான் சொல்கிறேன், அவன் முகத்தில் பார்க்கவே தெரியும் அந்த பதட்டம், அந்த அதிர்ச்சி. ஆனால் அவர்கள் கலைஞர்கள் உடனே உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் சொல்லியிருக்கிறேன். ஒருக்கா செய்து காட்டுவீங்க முடியுமென்று சொல்லிட்டீங்கன்னா அப்போ அவையே பார்ப்போம். கட் பண்ணிட்டு கட் பண்ணாமல் வேணாமட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு இதுவும் கேட்டுருக்கோம், இதை கட் பண்ணாமல் போடுங்க. எங்களுக்கு ஒரு சவால் தான். இவர் தான் காசு சேர்க்க வாரு. அவர் தான் காசு சேர்க்க வாரு. ஏய் அக்கோட்டி, என்ன இங்க வந்து பம்பி உண்மையில சொன்னான். என்ன இந்த பக்கம் பெறாண்டு உன்னை முழிக்க வேண்டான்னு சொன்னான். உன்னை பார்க்க விசரா கிடக்குறேன். போடாங்களே தெரிஞ்சு விடுதுற. அவன் செத்து நேரம் போன் அடிச்சு முடிக்கிறான். அவன் ராயசோ. ஐயோ, என்ன திருப்பி என்ன காசு சேர்க்க பிடிக்கல. எந்த காரம் கண்டாலும் நிர்வாகம் சரியா இருக்கு பாப்போ. உங்களோட நெளிவுகள் காசு அடிச்சு சுருட்டி கொண்டு ஒருத்தன் போறதுக்கு நான் தயாரிக்கல. என்ன போய் காட்டலாம் எனக்கு கண்ணனை பிரடியிலே. நீ அங்க படிச்சுதான் இங்க வந்த. நீ அது சரி, நான் படிச்சேன். ஆனா என்ன ஏதோ இஞ்சியே படிச்சு இஞ்சியே வளர்ந்து இஞ்சியே தான மாதிரி கம்பி கொண்டிக்கிறேன். மாவன வாங்க நிர்வாகத்துல என்ன உருட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரியோ, போங்க நீங்களும் கூட கதையும். நீங்க இங்க நிர்வாகத்துல உருட்டுற, அவங்க அங்க நிர்வாகத்துல. நான் என்ன செய்யறேன்? நீ கண்டனீங்க இல்ல, நீ கண்டனி கொண்டு வைக்கிறேன். மெயினே நீ தான் பிச்சு மணி. இங்க வேற நான் இதுவரை கொண்டுக்கம் இல்ல. சரி, அவங்க படிச்ச பள்ளிக்கூடத்தை கேட்கிறாங்க. சும்மா என்ன போடா. வெளிநாட்டுல இருந்தோன்னு நீயே கொடுக்காட்டிக்கு வெளிநாட்டுல சும்மாடா வருது. மனுஷன் குளிர்க்க போய் படுற பாடு தெரியுமா உனக்கு? அது பரவாயில்லடா. அப்ப குடுறாப்பா கேட்கிறாங்கல்ல கூட. நான் இப்ப இவ்வளவு அனுப்பி போட்டுருக்கேன். சொல்ல நீ அனுப்பு, நீ அனுப்பு. காசு தான் அனுப்பு. போ. நன்றி. மிக உடனே சொன்னோன்ன மிக அழகாக நகைச்சுவை ஊட்டுற மாதிரி, அதுவும் எனக்கு பக்கத்துலேருந்து பார்க்க அது இன்னும் ஒரு உள்ள புலாங்கிதம் அடைகிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு. ஆனால் இப்படி எங்களோட மெல்பர்ன்லேயும் நடந்த பல விடயங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய அக்குட்டி பிச்சு மணியில் நாடகங்களாக வரும். உங்களுடைய இந்த 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 கலைஞர்களின் செயல்பாடும் இப்படியான நாடகங்களும் தொடர்ந்து மேலும் மேலும் வளரணும். உலகம் பூராவும் நீங்கள் செல்ல வேணும். அங்கிருக்கின்ற மக்களையும் நீங்கள் நேரடியாக மகிழ்விக்க வேண்டும் என்று சொல்லி மெல்பர்ன் மக்கள் சார்பிலும் ஆஸ்திரேலிய மக்கள் சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகின்றேன். அக்குட்டி பச்சிமணி. நன்றி அண்ணா. உங்களுக்கும் சத்யானாக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மாதிரி கலைஞர்களை வளர்த்து விடுறதுக்கு ஒரு மீடியாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஏன்னா நாங்களும் சோஷியல் மீடியாக்களை வந்தபடியால் அது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் மெல்போர்ன்லேயும் வந்து எங்களை நேரடியாக இந்த எங்களுடைய என்னென்னு சொல்கிறது ஆக்கங்களையும் இதை வந்து மீடியாவோடாக வெளிக்கொண்டு வந்ததுக்கு நாங்களும் எங்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள்.